ஒரு தபால்காரனாக அங்கே அவங்க என்ன பெரிய வழிகளை சுமந்துட்டு இருக்காங்களோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் என் வேலையாக நான் பார்க்குறேன். இதில் நான் ஜெயிச்சேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இதில் நான் ஜெயிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இது ஒரு போட்டியாகவே நினைக்கல. இது என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஒரு கவிதையை பற்றி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நான் கவிதையையும் ஒரு சிறுகதையும் எப்படி பார்க்குறேன்னா, அது என்னுடைய சக மனிதனின் கதை. எப்படி என் பக்கத்து வீட்டில் ஒரு கை குழந்தை அழுதா நான் பதறமனோ, எப்படி என் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரல, அவங்க அம்மா வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. இங்கெல்லாம் அப்படி இருப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா தோட்டத்தில் வாழ்ந்ததுனால அப்படி இருக்கும். ஒரே ஒரு நாள் நான் தோட்டத்தில் இருக்கிற சமயத்தில் ஸ்கூல் விட்டு லேட்டாக வந்துட்டேன். அது குட்டியில் குளிக்க போயிருந்தேன். சரிங்களா? அப்போ வீட்டுக்கு லேட்டாக வந்துட்டேன். எங்கள் வீட்டு லோரும் அந்த லயத்தில் இருக்க யாருமே தூங்கலை, எல்லாரும் வெளியே இருந்தாங்க. மறுநாள் அடி விழுந்து நான் வேற இருக்காது. அந்த ஒரு அக்கறை இருந்துச்சு எல்லோருக்கும். கோலாலம்பூருக்கு வந்து நான் 5 வருஷம் ஆகுது. அந்த மாதிரி ஒரு சக மனிதன் மீது அக்கறை வச்சிருக்கிற ஜனங்களை நான் பார்க்கறது ரொம்ப குறைவு. அதனால தான் என்னோட கதைகளையும் சரி, என்னுடைய கவிதைகளையும் நான் அதை கொண்டு வந்துட்டு இருக்கேன். முதல்ல அந்த சர்ச்சைக்குரிய கதை பற்றி பேசியிருந்தாங்க. என்னன்னா, அந்த கதையை முழுமையாக படிக்காமலேயே அது மிகப்பெரிய சர்ச்சையாக்கப்பட்டது. ஒருவேளை அதை முழுமையாக படித்திருந்தீங்கன்னா, இன்னொரு மனிதன், ஒரு சிறை தண்டனை கைதி, அந்த மாதிரி ஒரு மனநலம் குன்றிய ஒருத்தனை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் என்னுடைய ப்ளவுஸ் போர்டில் இருக்கு. வேற என்ன படிச்சு பாருங்க. திட்டுறதுன்னா அந்த கதை இன்னொரு தடவை படிச்சு பார்த்துங்க, எதனால எனக்கு திட்ட போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த கதையை படிச்சுட்டு உங்களுக்கு கூடிய கருத்தை சொல்லலாம். இந்த குழுக்கு நான் வந்ததுக்கு முதன்மையான காரணம் மீராமணி இங்க இருக்காங்க. நான் பெரும்பாலும் எந்த ஒரு குழுக்கும் போகிறது விரும்ப மாட்டேன். அது ஏன்னா விரும்ப மாட்டேன்னா, நம்ம எல்லோருமே ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறத ஒரு மிகப்பெரிய கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய வேலை, அழகான மனைவி, நல்லா படிச்ச பிள்ளை, ஒரு நிரந்தரமான வேலை, இது மட்டுமே வாழ்க்கை இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் பிரிக்ஃபீல்ட்ல சிவப்பு விளக்கு பகுதியை மூடிட்டாங்க தெரியும், கை தூக்க மாட்டோம். எப்படியும் இவங்க கை தூக்கிட்டாரு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே என்னோட பழகக்கூடிய 2 தோழிகள் இருந்தாங்க. இப்போ அவங்க எங்க போனா ஏதானாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. சரிங்களா? அவங்களும் நம்மள மாதிரி சகஜமான ஒரு மனிதர்கள் தான். நான் இப்போ அந்த மாதிரி ஆட்களோட கதைகளை உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இது உங்களுக்கு சில சமயம் அருவருப்பா இருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வீட்டு பையன் ட்ரக் எடுத்து ஆயிட்டான்றது கேஸ் முத்துனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியுறதை விட, நம்ம வீட்டு பொண்ணோட குளியல் காட்சி இன்னொருத்தன் கைபேசி இருக்கிறது நமக்கு தெரியறதுக்கு முன்னுக்கு என் கதைகள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்.